வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, பாரத் பென்ஷனர் சமாஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட பிஎம்க்கும் அதே போல் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா லெட்டர் எழுதியிருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரீசால்வ் ஆஃப் பென்ஷனர் ஃபேமிலி பென்ஷனரோட இஷ்யூ எல்லாம் என்ன இருக்கோ அதை வந்து சால்வ் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அர்ஜென்ட்டாக 3 ரெக்வஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதே போல் ஒரு உதாரணம் கொடுத்துருக்காங்க. ஒரு பென்ஷனர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோர்ட்டில் போயிட்டு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு பென்ஷன் கிடைக்குன்னு சொல்லிட்டு. அதோட ஜட்ஜ்மெண்ட் வரதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னாக்கா அந்த பென்ஷனர் வந்து இறந்துட்டார். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது, நீங்கள் வந்து சரியான டைமில் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும். அதே போல் பென்ஷனருக்கு என்ன வெல்ஃபேர் கிடைக்கணுமோ அது வந்து சரியான முறையில் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 ரெக்வஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த லெட்டர் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ இந்த லெட்டரோட பிடிஎஃப் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் கிளியராக வந்து படித்து பார்த்துங்க. ஸோ இதில் வந்து 3மே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பென்ஷன் ரிலேட்டடான என்ன ப்ராப்ளம் இருக்கோ அது வந்து எப்படியெல்லாம் வந்து சால்வ் பண்ணணும், அது எந்தெந்த வழிமுறையில் நீங்கள் சால்வ் பண்ணாக்கா சீக்கிரமாக முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த அர்ஜென்ட் ரெக்வஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, சர்க்குலர் 568 சரி சர்க்குலர் 503 இது ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒற்றுமை இருக்குது. நம்ம ஏற்கனவே வந்து நிறைய முறை பேசியிருக்கோம் சர்க்குலர் 568. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2006க்கு முன்னாடி வந்த பென்ஷனருக்கும் ஃபேமிலி பென்ஷனருக்கும் பொருந்தும். அதாவது 2006ல் ஒரு பென்ஷனருக்கு வந்து இவ்வளோ தொகை வந்து கிடைச்சிருக்கணும் பென்ஷனு. ஸோ அதை விட கம்மியாக கிடைச்சதுனால இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 13/10/2016 தான் இந்த லெட்டர் வந்து கொண்டு வந்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்துருக்க சர்க்குலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சர்க்குலர் 568 இது வந்து 13/10/2016 கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இதோட அரியர் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். அக்டோபர் 2016லேருந்து 2018க்குள்ளே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டீலிங்க் அரியர்னு கிடச்சிருக்கும், இல்லை ஏதாவது ஒரு லம்சம் அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். ஸோ அது வந்து இந்த சர்க்குலர் 568ஓட அரியர் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா பென்ஷனருக்கும் ஃபேமிலி பென்ஷனருக்கும், நார்மல் ரேட்டில் இருக்க ஃபேமிலி பென்ஷனருக்கும். ஸோ சர்க்குலர் 503ன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது யாருக்கு பொருந்துன்னா இது ரெண்டுமே சேம் தான். இதுவுமே 2006க்கு முன்னாடி யாரெல்லாம் ஸ்பெஷல் ஃபேமிலி பென்ஷனராக இருந்தீங்களோ இல்லை லிபரைஸ்டு ஃபேமிலி பென்ஷனராக இருந்தாங்களோ, ஸோ உங்களுக்கெல்லாம் 2006ல் வந்து பென்ஷன் கம்மியாக இருந்திருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 17/1/2013 வந்த சர்க்குலர் 503 படி உங்களுக்கு வந்து பென்ஷன் ரிவைஸ்டு ஆகிட்டு 2013லேருந்து 14க்குள்ளே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய தொகை வந்து அரியராக வந்து கிடைச்சிருக்கும். ஸோ உங்களுக்கெல்லாம் யாரெல்லாம் ஸ்பெஷல் ஃபேமிலி பென்ஷனும் லிபரைஸ்டு ஃபேமிலி பென்ஷனும் வாங்குறவங்க உங்களுக்கு சர்க்குலர் 503 படி கிடச்சிருக்கும். மற்றபடி பென்ஷனரும் சரி ஃபேமிலி பென்ஷனரும் சரி உங்களுக்கு சர்க்குலர் 568 படி கிடச்சிருக்கும். சர்க்குலர் 568 பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கோம். சர்க்குலர் 503 வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ தான் நம்மளோட பென்ஷனர் மூலிமா அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிபிபிசியில் போயிட்டு சர்க்குலர் 568 பற்றி கேட்கும்போது அவங்க வந்து ஸ்பெஷல் ஃபேமிலி பென்ஷன் வாங்குறதுனால சர்க்குலர் 503லேயே 2013லேயே அவங்களுக்கு வந்து அந்த அரியர் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அவருமே கன்ஃபார்ம் பண்ணியாச்சு 2013ல் எங்களுக்கு வந்து இவ்வளோ தொகை வந்து கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ யாரெல்லாம் ஸ்பெஷல் ஃபேமிலி பென்ஷன் வந்து வாங்குறீங்களோ லிபரைஸ்டு ஃபேமிலி பென்ஷனில் வாங்கிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு 2013ல் ஏதாவது தொகை வந்து கிடச்சிருக்கான்னு பாருங்கள். இந்த பென்ஷனரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2006க்கு முன்னாடி இருந்த பென்ஷனர், 2006க்கு முன்னாடியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பென்ஷன் வாங்கிட்டு இருந்திருக்கணும். 2006க்கு அப்புறம் நீங்கள் வந்து பென்ஷன் வாங்க ஸ்டார்ட் பண்ணீங்க, ஸ்பெஷல் ஃபேமிலி பென்ஷனு லிபரைஸ்டு ஃபேமிலி பென்ஷன் வந்து வாங்கிட்டு இருக்கீங்கன்னாக்கா 2006க்கு அப்புறம் உங்களுக்கெல்லாம் இது வந்து பொருந்தாது. இது வெறும் 2006க்கு முன்னாடி இருந்த பென்ஷனரு, ஃபேமிலி பென்ஷனரு, ஸ்பெஷல் ஃபேமிலி பென்ஷனரு, லிபரைஸ்டு ஃபேமிலி பென்ஷனர். ஸோ இந்த பென்ஷனருக்கு எல்லாருக்குமே பொருந்தும், 2006க்கு முன்னாடி வந்தவங்களுக்கு மட்டும். ஸோ சர்க்குலர் 503 பற்றி நம்ம டீட்டெயிலாக வீடியோ எடுத்து போட போகிறோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கேல்குலேஷனோட நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபேமிலி பென்ஷனருக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் கிடச்சிருக்கோம், எந்த மாதிரி வந்து உங்களோட பாஸ்புக்கில் மென்ஷன் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஆனால் சர்க்குலர் 568 படி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம், அதில் வந்து டீட்டெயிலாகவும் சொல்லியிருக்கோம். அப்படி கிடைக்காதவங்க என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஸோ அதோட வீடியோட லிங்கை வந்து கீழே வந்து கொடுக்குறேன். நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது அதிகப்படியாக ஷேர் ஆகிருக்கு. ஸோ அங்கேயும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இல்லை நம்மளோட சேனல்லேயே நீங்கள் வந்து சர்க்குலர் 568 பற்றி நீங்கள் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது பற்றின டீட்டெயிலை வந்து காட்டிடும். ஸோ இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பற்றின வேறு எதனா கருத்து இருக்குது இல்லை சந்தேகம் இருக்குனாக்கா கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அதே போல் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.